தமிழ்நாட்டில் 1000 கோடிக்கும் அதிகமா முறைகேடு நடைபெற்றுள்ளது. டாஸ்மாகில் திமுக 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். இப்பதான் அந்த செய்தி குறிப்பை பார்த்துங்க மேடம். நாங்க முதல்ல இருந்து நாங்க யூகிச்சோம். ஏன்னா பத்திரிகையில் அரசல் புரசலா நீங்க செய்தி போட்டீங்க ஒரு 4-5 நாளா. அந்த நாங்க என்ன யூகிச்சோமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்கு. அதனால் நாங்கள் பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இல்லை கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர் டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதை விட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷனு, இன்னைக்கு இந்த சிம்பிளை மாற்றுறது, வேல்யூவை மாற்றுறது, புதுசாக ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாண்டுருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது. அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்போ தான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தார். வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாகில் என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதில் கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்கை முறையாக பயன்படுத்தாமல், லிக்கர் கம்பெனியை முறையாக பயன்படுத்தாமல், ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்டில் தனியாக கலால் சுங்கவரிக்கு உட்படாமல் வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கேற்று இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பாப்பங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியா நீங்க போராட்டம் அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயம்? ஆனா நிச்சயமா இதுக்கு போறோம், எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. இது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்க இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புக்காக காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்களில் எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. தேர்தல் நேரத்தில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா பாஜக பண்றாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை உடனே சொன்னாங்க. இது எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்ல பாக்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும், டாஸ்மாக் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா. ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகினுடைய வருமானம் 48% உயர்ந்திருக்கு. 33,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையனை குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்கில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அதை இடி கையில் எடுத்து, இடி சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 46 எஃப்ஐஆரை அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.